எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வேணான்னு கீழே தூக்கி போடுற பலாக்கொட்டையை வச்சு பட்டையை கிளப்பும் பலாக்கொட்டை மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்தது தான். இதை பாக்ஸில் போட்டு மூடி வைக்காமல் ஓப்பனாக வச்சுட்டேன்டா இது நல்லா காஞ்சி மேலே உள்ள ஸ்கின்லாம் தனியாக கலந்து வந்துடும். இப்போது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ரௌனிஷான ஸ்கின்னை லைட்டாக கத்தியை வச்சு சுரண்டி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே எல்லா பலாக்கொட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பலை, மல்லி இலை. ரம்பலை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் சின்ன தேங்காயில் 1/4 மூடி சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 50 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சு நல்ல வாசனை வரட்டும். இப்போது இது நல்ல மனம் வந்துருச்சு. அடுத்து இதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்க்கும்போது இது சீக்கிரமே வதங்கிடும். இந்த பலாக்கொட்டை மசாலாவுக்கு நம்ம சின்ன வெங்காயமும் சேர்க்குறோம், பெரிய வெங்காயமும் சேர்க்குறோம். ரெண்டுமே சேர்த்தா தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்துருச்சு. அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதுவே சின்ன மிளகாய் இருந்துச்சுன்னா 2 அல்லது 3 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா பொரிஞ்சு மனம் வந்துருச்சு. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வேணான்னு கீழே தூக்கி போடுற இந்த பலாக்கொட்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஈவன் பாதாம் பிஸ்தா அளவுக்கு ஈக்குவலான சத்துக்கள் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சால்ட் சேர்த்தண்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் அடியில் ஒட்டாமல் வரும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. அடுத்து இதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற 150 கிராம் தக்காளியை சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்தனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியை நம்ம சாப் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இது மேஷ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சீக்கிரமே வதங்கிடும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ எண்ணெயிலே மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கும் போது டிஷ் வந்து ஃபைனலாக நமக்கு நல்ல கலராக கிடைக்கும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் எப்போவுமே வந்து வெளியில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். வெளியில் ஸ்டோர் பண்ணுறதுனால கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் குக் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுருங்க, நார்மல் ஆயிரும். பலாக்கொட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் 100 கிராம் சின்ன வெங்காயத்தையும் 50 கிராம் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் பெருசாக இருந்துச்சுன்னா 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பலாக்கொட்டை மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இது கூட நம்ம தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கலவையை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் இந்த பலாக்கொட்டை மசாலுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போது இந்த தேங்காய் அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூட எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கும். அப்புறம் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கவும் இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கவும் ஹெல்ப் பண்ணுது. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால வளர குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே தேவையான மல்லி இலைகளை தூவிட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கிடலாம். என்னோட குக்கருக்கு 4 விசில் வச்சேன். பலாக்கொட்டை வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போது இதோட ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், சூப்பராக கமகமன்னு இருக்குது. பலாக்கொட்டையும் நல்லாவே வெந்திருக்கு. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா இது இடியப்பம், சப்பாத்தி, ஆப்பம், பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை அவிச்சியோ வறுத்தா கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக காலி ஆகிடும். இப்போ டேஸ்டியான பலாக்கொட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமையான இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.